Warning. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 3 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சாப்டர் 2 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். நான் செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோட அப்பா வந்து ப்ரீவியஸா வந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீ என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ வந்து மீறக்கூடாது. ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கர விட்டு வெளிய நீ போகவே கூடாது. போனீன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பங்கர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம் இருக்கு. என்ன மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா, 126 வருஷமா இந்த பங்கர் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ, இந்த செக்யூரிட்டி சிஸ்டம யாராலயும் வந்துட்டு ஹேக்கோ இல்ல மத்த விதமான எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபுட் சப்ளை அனானிமஸா இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போகலிப்ஸ் வர்றப்ப நம்பளுக்கு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இந்த பங்கருக்குள்ள இருந்தா, நீ வெளிய போனா அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் தான் அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா வந்து நைட்டு போட்டு பயங்கரமா அடிச்சு போட்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் மயக்கத்துலேருந்து இப்ப ஹீரோ வந்து எந்திரிக்கிறான். எப்போதும் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெட்ல இவன தூக்கி போட்டுருவாரு. இதேமாரி அடிச்சு போட்டு இவன மயக்கம் போட்டதுக்கப்புறம். ஆனா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பெட் இல்ல. ஏதோ ஒரு ஜெயில் மாரி தான் இருக்கு மறுபடியும். என்ன எங்க அப்பா எப்போதும் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பெட்ல என்னைய தூக்கி போட்டுருவான். ஆனா, இந்த வாட்டி எதுவுமே நடக்கலையே! அதுமாரி போன வாட்டி அடிக்கும்போது எங்க அப்பா ஏன் அழுதாரு? நான் இதுவரை எங்க அப்பா அழுத பார்த்ததே இல்லடா! அப்படிங்கிற மாரி அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். சரி என்ன நடந்தா என்ன? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. இதேமாரி இந்த மெக்கானிசம் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதேமாரி இந்த மொத்த ஏரியாவோட கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா, ஒரே மெக்கானிசம் கீழ தான் இயங்குது. ஸோ, அது வந்துட்டு கிராக் ஆயிடுச்சுனாலோ, வேற எது ஆயிட்டுனாலோ பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராய் ஆயிரும். அந்த மாரி தான் இந்த மெக்கானிசமே செட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் இந்த ஏரியாவ விட்டு நான் தப்பிக்க முடியாது. எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. அங்க பார்த்தீங்கன்னா, மெக்கானிசமா கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ விலகுறாப்லலாம் காமிக்கிறாய்ங்க. ஏதோ பக் வர்ற மாரிலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கேட்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேட் மட்டும் தான் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் கேட் மொத்தமா ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்றான். இதேமாரி மொத்த கேட்டும் ஓப்பன் ஆகுனதெல்லாம் அவனுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. இதேமாரி கேட் ஓப்பன் ஆயிருச்சு. இதான் என்னோட ஃபைனல் சான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த சான்ஸ மட்டும் நான் விட்டுறவே கூடாது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டு ஓடியே போணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஏற்கனவே வழி தெரியும். இதேமாரி பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகுற ரூட்டு. அங்க இருக்க 5 கேட்டு பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோவால எஸ்கேப் ஆயிருக்க முடியாது. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாவிய வச்சு புரொடெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, எல்லா கேட்டும் ஓப்பன் ஆயிருது. ஸோ, ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இதான்டா எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். எப்படியாவது நான் வெளி உலகத்த பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு மும்முரமா போயிட்டு இருக்கிறாப்ல. ஹீரோவோட ஃபைனல் சான்ஸுமே இதான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஏணி வழியா பயங்கரமா ஏறி போயிட்டு இருக்கிறாப்ல. வெளி உலகத்த பார்த்தாகணுங்கிற ஒரு அதிசயம் தான். ஏன்னா, அவன் சின்ன வயசு காலத்துலேருந்து இவன் வரையும் வெளி உலகத்த பார்த்ததே கிடையாது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப வெளி உலகத்தையும் பார்க்குறாப்புல. முறையா அவன் சன்லைட்ட பார்க்குறான். சன்லைட்ட பார்த்துட்டு, "ஓ! இதான் சன்லைட்டா? இதான் வெளி உலகமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். அங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பில்டிங்கும், காரும், அதேமாரி பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களும், இந்த அப்போகலிப்ஸ் வருது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா, ரொம்ப பிஸியா, உலகத்த நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். "ஓ! இதான் வெளி உலகமா? இதான் சன்லைட்டா? இதான் மரங்களா?" அப்படிங்கிற மாரி பின்னாடி வந்து சொல்றாரு. நடு ரோட்ல நின்னுட்டு இங்க என்னடா பண்ணிட்டுருக்க? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிட்றா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஓடி போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். என்ன பைத்தியமா? அப்படிங்கிற மாரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தி முத்தி பார்க்குறான். எதுக்கு எங்க அப்பா இந்த மாரி தப்பிக்க விட்டாரு? அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் இன்னமும் அந்த அண்டர் கிரவுண்ட் கீழ தான் இருக்கேன். நான் எப்படியாவது சீக்கிரம் ஓடி போகணும். இல்லைன்னா எங்க அப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சு என்னை மறுபடியும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சுருவான். நான் எஸ்கேப் ஆயே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காப்ல. இதில நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கர் சொல்லியிருந்தேன்ல, அந்த பங்கர்ல அவன் அத மூடியிருக்க மாட்டான். அந்த பங்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனேஜ் ஃபார்ம்ல தான் இருக்கும். அந்த இத அவன் மூடி இருந்திருக்க மாட்டான். அப்படியே தான் வச்சிருந்திருப்பான். ஸோ, அத மட்டும் லைட்டா புரிஞ்சுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஃப்ரீடம் அடைஞ்சுட்டாப்டில்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, என்ஜாய்மென்ட் போயிட்டு இருக்காப்ல. இந்த டயத்துல தான் ஹீரோவுக்கு வந்து ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கேட் 2 கேட் ஓப்பன் ஆகுறதுல பிரச்சனை இல்ல. ஏதோ பக் அது மாரிலாம் வச்சுக்கலாம். ஆனா, எல்லா கேட்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். எல்லா கேட்டும் ஒரு காலத்துல ஓப்பன் ஆனா, ஏதாவது பேக்கப் ஐடியா வச்சிருப்பாரு. ஸோ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டலா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு பக்கா இருக்கவும் வாய்ப்பில்ல. எங்க அப்பா ஒரு வேள பிளான் பண்ணி என்னைய வெளிய அனுப்பிக்கிறானா, ஒரு வேள இது பக் தான். ஆனா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா, அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ ஈஸியா வந்துட்டு முட்டாள் கிடையாது. இந்த மாரி ஈஸியா விட்றதுக்கு. அதேமாரி அப்பாவ ஏற்கனவே காணோம். ஒரு வேள பக்கா இருக்குமோ? இல்ல வாய்ப்பில்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் எங்க அப்பாவோட பிளானா தான் இருக்கும். இல்ல பிளானா இருக்கவும் வாய்ப்பில்லையே! என்ன நான் பண்றது? அப்படிங்கிற மாரி சிந்திச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவர் அப்பா சொன்ன கடைசி ரூல் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பங்கர விட்டு எங்கேயுமே வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவர் சொன்னபடி இங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணிட்டுருக்காய்ங்க. இங்க நெறைய பேர் காஃபிடீரியால என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நெறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுமாரி அவரோட தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேரனுக்கு வந்துட்டு பலூன்லாம் வாங்கி தந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டுருக்கான். எல்லா மக்களும் என்ஜாய்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்லாம் ஜாலியா விளையாடிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்து சந்தோஷப்படுறான். ஒருவேள என்னோட கற்பனை தான் போல. இத்தன நாள் பங்கர்ல அடைஞ்சு கிடந்தனால இந்த மாரி பைத்தியக்காரத்தனமா நான் யோசிச்சுட்டுருக்கேன். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் அந்த சின்ன பையன பார்த்தீங்கன்னா, பலூன அப்படியே விட்டுர்றாப்ல. பலூனும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா பறந்தெல்லாம் போயிட்டுருக்குது. அங்க இருக்க புறா
அப்புறம் அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஹீரோவ பார்த்துட்டு இருக்கான். சூரியன பார்த்து எத்தன நாள் ஆச்சு? சூரியன இப்ப தான் நான் முறையா பார்க்குறேன். இந்த பலூனையும் இப்ப தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பலூன பார்த்தீங்கன்னா, அப்படியே மறைஞ்சிருது. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, அப்போகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோனே, அங்க இருக்கிற அந்த மொத்த நிலமும் பார்த்தீங்கன்னா, அதிர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஹீரோ அப்ப ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அப்போகலிப்ஸ் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு வராது. அது திடீர்னு தான் வரும். அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் அப்படியே காமிக்கிறாய்ங்க. என்னடா இது! ஏதோ வானத்தில வித்தியாசமா தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காய்ங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. என்னடா பலூன் தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பலூன் விலகும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய கிரகமாட்டம் தெரியுது. இது என்னடா புதுவிதமான மூனா? ஒருவேளை டிஃபரண்டான கிரகமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. நம்பளுக்கு இப்ப அந்த எப்படி சொல்றது? யூனிவர்ஸ காமிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. இந்த சூரிய குடும்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கும்ல. ஸோ, அந்த அவுட்டர் யூனிவர்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொரு கிரகமாட்டம் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த கிரகத்திலேருந்து ஏதோ ஒரு த்ரெட் ஆட்டம் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு நூலாட்டம் அப்படியே சுத்தி சுத்தி பின்னி பின்னி வர ஆரம்பிக்குது. என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேள இன்னொரு மூணா இருக்குமா? இல்ல இந்த கிரகத்துக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல நாசா வந்து ரிசர்ச் பண்றாய்ங்களா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. ஹீரோவுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனால ரொம்ப கூர்மையா அப்சர்வ் பண்ண முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். இத்தன வருஷமா ட்ரெய்னிங் எடுத்திருப்பான்ல. ஸோ, அவனும் பார்க்குறான். அத பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, அது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஹீரோ பிரெடிக்ட் பண்றாப்புல. என்னடா ஒரு மான்ஸ்டர் தானே வருது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கும்பலா நெறைய வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாப்புலேஷன விடவும் ரொம்ப அதிகமான ஒரு மான்ஸ்டர் வந்து வந்துட்டு இருக்கு. எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சிட்டில. சரி மெயின் சிட்டி காமன் தானே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதான் கிடையாது. அவர் அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. இதேமாரி நம்ம எனிமிக்கு வந்துட்டு இந்த பங்கர் இருக்கிறது தெரியவே கூடாதுடா. ஒருவேள தெரிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த எனிமி மொத்த உலகத்தையும் ஆக்குபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்காரணத்த கொண்டும் எனிமிக்கு வந்துட்டு இந்த பங்கர் எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹீரோ வந்துட்டு அந்த பங்கர்ல இருக்கிற வெளிய வந்தோனே அத ஓப்பன் பண்ணிட்டு தான் போயிருப்பான். அத க்ளோஸ் கூட முழுசா பண்ணியிருக்க மாட்டான். ஸோ, அந்த பங்கருக்கு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல போகுது. எதுக்கு அந்த பங்கருக்கு போகுதுங்கிறதெல்லாம் போக போக அந்த சாப்டர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாய்ங்க. ஸோ, பங்கர்ல தான் முறையா அந்த மான்ஸ்டர்லாம் இப்ப கிளம்ப ஆரம்பிக்குது. ஹீரோட அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, பங்கர் விட்டு என்னைக்குமே வெளிய போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏற்கனவே எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகிருக்கும்ல. ஸோ, எல்லா கேட்டுக்குள்ள எல்லா விதமான மான்ஸ்டரும் வருது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பங்கர மொத்தமா ஆக்குபை பண்ணிருது. இப்ப ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிய வர ஆரம்பிச்சிருது. எல்லா மான்ஸ்டரும் இப்ப ஹியூமன்ஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான கிரீச்சரா இருக்கு. ஒருவேள இதுவும் நம்ம ஷோவே நடத்துறாய்ங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தன புடிச்சு போட்டு அப்படியே சாப்பிட வர்றது ஒரு மான்ஸ்டரு. இத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு வேள ஷோவா தான் இருக்குமோன்னு நெனச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் தல தனியா துண்டா அப்படியே கீழ உருண்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்கள் பார்த்தீங்கன்னா, பயப்பட ஆரம்பிக்கிறாய்ங்க. எல்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கானுங்க. "ஓடுங்க, ஓடுங்க. போலீஸ கூப்பிடுங்க. மிலிட்டரிய கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியல. மக்கள் ஓடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியுது. அந்த சின்ன பையன் இருக்கலாம். அந்த சின்ன பையன பார்த்தீங்கன்னா, ஒரே அடியில கொன்றுது. சில மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்காக கொல்லுது. சில மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பண்றதுக்காகவே கொன்னுட்டு இருக்குது. அங்க இருக்க ஹியூமன்ஸ்லாம் அவங்க மதிக்க கூட கிடையாது. எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி கூட கிடையாது. ஸோ, அங்க இருக்க மான்ஸ்டர்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்கு, அங்க இருக்க ஹியூமன்ஸ்லாம் அசால்ட்டா கொன்னுட்டு இருக்கு. இப்ப விளையாட்டுக்கு சில மான்ஸ்டர்லாம் சேர்ந்து கொல்ல ஆரம்பிக்குது ஹியூமன்ஸ. அங்க இருக்கவங்கலாம் பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காய்ங்க. எல்லாம் சொல்றாங்க, "போலீஸையும், மிலிட்டரியும் கூப்பிடுங்க. நம்ம தப்பிச்சாகணும்னு" சொல்லிட்டு. ஹீரோக்கு ஃபைனலா ரிலீஸ் ஆயிருது. தன்னோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மதான். அதேமாரி அப்போகலிப்ஸ் எப்போ வரும், எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பங்கர விட்டு நீ வெளிய போக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நான் தான் இத மொத்தத்தையும் மீறி இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனைய உண்டாக்கிட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருப்பாப்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்துருப்பான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, அடுத்த ஒரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழ மாறி இருக்கும். ஹீரோட சொந்தம் ஒரு நிமிஷம் கூட நிலைக்கல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஆப்போசிட்டா போயிருது. இப்ப ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான், இந்த மான்ஸ்டர எப்புட்றா நம்ம எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு, இது டெத்த அக்செப்ட் பண்ணிக்கிற நேரம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பயத்துல ஓடிட்டு இருக்கிறாய்ங்க. ஆனா, மான்ஸ்டர் சும்மா கிடையாது. மான்ஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிட்டு இருக்கு. இதான் அப்போகலிப்ஸோட டே 0 அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. இங்க இருக்க எல்லா மான்ஸ்டரும் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.